இன்னைக்குப்பா முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன்ப்பா. முடி இல்லாத இடத்துலையும் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்துலையும் புதுசாக முடி வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. முடியின் வேர்க்காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்ப்பா. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும்ப்பா. ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியை கொட்ட விடாமல் பாதுகாக்கும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபோன் கால் வேண்டாம். நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, தலை முடியலுக்கும் நல்லது, நல்ல இம்யூனிட்டி பவர் தரும், நல்ல உங்களுக்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு முடியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய். இதில் ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் நம்ம நல்லா கீறி விட்டு நல்லபடி கட் பண்ணி போட்டுக்குருவோம். இது மாதிரி இப்போ எல்லா நெல்லிக்காயுமே வெட்டிக்கிடுவோம். இப்போ நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணியாச்சு. அந்த நெல்லிக்காயில் உள்ள கொட்டைகளை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சீஜாரில் இதை போட்டுக்குருவோம். அம்மா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமும் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வேர்க்கால்களுக்கெல்லாம் ஊட்டசக்தி தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த நெல்லிக்காவோட இதை போட்டுக்குருவோம். இப்போ இதில் நம்ம எதுவும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நெல்லிக்காவும் தண்ணி சத்து உள்ள காய், இன்னைக்கு வெங்காயமும் நல்லா தண்ணி சத்து உள்ள இது. அதனால் நம்ம இதில் தண்ணி ஊற்றாமல் இப்படியே நம்ம அரைச்சிக்குருவோம். இதை அரைச்சி கொண்டு வரேன். இது வெந்தயம். வெந்தயம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா டிராண்ட்ரப்பை எடுக்கக்கூடியது. வெந்தயத்தைப்பா நம்ம முடிக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது நல்ல இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்கு. முடியும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாகவும் வளரும். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் வெந்தயம். இது கருஞ்சீரகம்ப்பா. கருஞ்சீரகம் இதுல ரொம்ப நல்ல மருத்துவ குணம் இருக்கு. இது வேர்க்கால்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இந்த கருஞ்சீரகம் நல்ல முடி நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நரமுடி விடுவோம். இதை இப்படி நம்ம இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஆயில சேர்த்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு அந்த நரமுடியும் கருப்பாயிரும். இந்த கருஞ்சீரகத்தப்பா நம்ம எண்ணெயில் இதை சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நரமுடி அதிகமாகவும் உழுகாது. வயசானாலும் உங்களுக்கு நரமுடி சீக்கிரமாக நரைக்காது. இப்போ கருஞ்சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், இது ரெண்டையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இதை முடி போட்டுருவோம். இதை உங்களுக்கு பொடியாக்கி கொண்டுட்டு வரேன். இப்போ கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அம்மா. நல்லா வாஷ் பண்ணி நல்லா இது வச்சுருக்கேன். இது இப்போ இதை ஒரு 150 கிராம் எடுத்துக்குருவோம். இது மருதாணிப்பா. மருதாணி எடுத்துருக்கோம். மருதாணியும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம 150 கிராம், ஒரு கட்டு, அதாவது கீரைக்கார மட்டும் சொன்னோம்னா ஒரு கட்டு தருவாங்க. இது இப்போ ஒரு கட்டு மருதாணி எடுத்திருக்கேன். இப்போ மருதாணியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை மருதாணியை போட்டுக்குருவோம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்குருவோம். நல்லா 2 பிடி கையில். இது வேப்பலை. வேப்பலையும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். இந்த முடியில் உங்களுக்கு பூச்சி வெட்டுலாம் இருக்கும். அதை இந்த வேப்பலை போட்டோம்னா உங்களுக்கு முடியில் பூச்சி வெட்டு கட் பண்ணுறது தவிர்க்கப்படும். இப்போ இதை மிக்சியில் உங்களுக்கு இதை பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நெல்லிக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் இப்போ அடிச்சாச்சு. நல்லா எவ்வளோ ரோஸ் கலரில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். ஜல்லடை எடுத்துக்கிடுவோம். ஒரு ஒயிட் கலர் மெல்லிசான துணி எடுத்துக்கிடுவோம். நல்லா சுத்தமான துணியை எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் நெல்லிக்காயையும் அம்மா ஒரு பிட்டு தண்ணி விடலை. அதுலேயே நல்லா நம்ம வெங்காயமும் நெல்லிக்காயும் தான், ஒரு பிட்டு தண்ணி கிடையாது. இப்போ இதை நம்ம ஜல்லடையில் எடுத்து போட்டுக்கிடுவோம். போட்டாச்சு. நல்லா பொட்டணம் கட்டிட்டு நல்லா ஜூஸ் எடுத்துருவோம். இப்போ நம்ம நல்லா நெல்லிக்காவையும் வெங்காயத்தையும் நல்லா ஜூஸ் எடுத்தாச்சு. சக்கையாக எடுத்தாச்சு. இது சக்கை நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெங்காயமாக நெல்லிக்காவும் ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இது இப்படி இருக்கட்டும்.
வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நம்ம நல்லா பொடியாக்கியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். இப்படி பொடியாக்கி போட்டோம்னா நல்லா அதில் உள்ள சத்து பூரா நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கிடும். கருஞ்சீரகம்ப்பா நல்ல ஒரு மனம், வெந்தயம் ஒரு நல்ல மனம். ஓப்பன் பண்ணோனையும் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கருவேப்பிலை, மருதாணி, வேப்பிலை இது மூணையும் அடிச்சிருக்கோம். இதுலேயும் ஒரு பிட்டு தண்ணி விடக்கூடாது. நல்லா தண்ணி விடாமல் நமக்கு பல்ஸில் போட்டு அடித்தோம்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும், பொடியாயிடும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இரும்பு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து இந்த செக்கெண்ணெய். இது 1 லிட்டருப்பா, 1 லிட்டரு எண்ணெய் வாங்கியிருக்கேன், தேங்காய் எண்ணெய். இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஒரு பாதி ஊற்றிக்கிடுவோம், பாதி மீதி அப்படி இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காவையும் வெங்காயத்தையும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஊற்றிடுவோம். அப்படியே ஊற்றிடுவோம். ஊற்றிருக்கோம். நம்ம வந்து நெல்லிக்காவையும் வெங்காயத்தையும் ஜூஸாவை எண்ணெயில் ஊற்றிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி இது மூணையும் போட்டிருக்கோம்ப்பா. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வேக விட்டுருந்தோம். நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை, மருதாணி எல்லாம் நல்லா வெந்து நல்லா இதாக இருந்துச்சு. இப்போப்பா நம்ம வந்து கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் பொடியாக்கி வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுக்கிறோம். லாஸ்ட்டில் போடணும், முன்னாடியே போட்டக்கூடாது, லாஸ்ட்டில் போட்டுறணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நம்ம போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு, சத்து ஃபுல்லாக நல்லா இறங்கிருச்சு. மீதி இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். முதவே நம்ம வந்து பாதி எண்ணெய் தான் ஊற்றணும், இல்லாட்டா நம்மளுக்கு அது வேகிறதுல எல்லாம் நல்லா குடிச்சிடும். அதனால தான் மீதி எண்ணெயை இதிலேருந்து ஊற்றணும். லாஸ்ட்டில் வெந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை வந்து மீதி எண்ணெயை ஊற்றணும். இப்போ இரும்பு கடாய் வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இரும்பு கடாயோடைய சூட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். இப்போ இரும்பு கடாயில் உள்ள அயன் சத்தும் இதில் நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி நேரம் இரும்பு கடாயில் அப்படியே வச்சுருந்து உங்களுக்கு ஆறின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அம்மா வந்து ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். பாத்திரம் வந்து நல்லா காஞ்சு சுத்தமாக இருக்கணும். இதில் ஒரு மெல்லிசான துணியை வச்சுக்கிறோம். இப்போ இரும்பு கடாயில் நம்ம ஒரு 10 மணி நேரம் வச்சுருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் பூரா நம்ம ஊற்றியாச்சு. இது வந்து சக்கை. இதையும் அப்படியே இந்த எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடணும். அப்போ நம்ம வந்து இது வடிகட்டியில் ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இந்த இது துணியில் வச்சுருந்தோம்னா இன்னும் எல்லாமே நல்லா எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிரும். அப்போ நம்ம துணியில் நல்லா வடித்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்குது, இதையும் நல்லா நிறுத்துக்கிறோம். எண்ணெயை ஃபுல்லாக நம்ம வடிச்சாச்சு. இப்போ நல்லா நிறுத்துக்கிறணும். நல்லா துணி வச்சு நல்லா நல்லா டைட்டாக புழிஞ்சோம்னா அதில் உள்ள எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிடும் நமக்கு. இப்போ நமக்கு இந்த சக்கை தேவையில்லை. அவ்வளோதான்ப்பா. இப்போ ஹேர் ஆயில் நல்லா ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதனால நம்மளுக்கு நல்ல முடி நல்லா கருகருன்னு வளரும். நல்ல முடியோடைய வேர்க்காலுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்து இறங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம்.
இது வந்து நம்மளுக்கு கீழே வந்து நல்லா மண்டி வந்து எண்ணெயோடைய மண்டி வந்து நல்லா கீழே நின்றுக்கிடுச்சு. இப்போ எண்ணெயை மட்டும் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ஹேர் ஆயிலு நம்ம தயார் பண்ணியாச்சு. போட்டிலையும் நம்ம ஊற்றியாச்சு. நல்லா மூடி போட்டு உள்ளு மூடி இருக்குது. இதை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்துப்பா 6 மாதம்னாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அம்மாப்பா கொஞ்சோண்டு சோறு எடுத்திருக்கேன். நம்ம சோறு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நம்ம சாப்பிட்ற சாதத்தை கொஞ்சமாக எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு சிலர் வீட்டில் வந்து நம்ம சாதத்தை வடித்து சாப்பிடுவோம். ஒரு சிலர் வீட்டில் நம்ம குக்கர்லேயே அப்படியே வச்சு சாப்பிடுவோம். இப்போ வடித்து சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. குக்கரில் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுவோம். சாதத்தை கொஞ்சம் நல்லா வேக விட்டுருக்கோம். இதில் உள்ள கஞ்சியை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சோறு நம்ம வீட்டில் வடிக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து இப்படி நல்லா வேக விட்டு தண்ணியை மட்டும் வடிகஞ்சியை மட்டும் எடுத்துக்கிறணும். தண்ணி கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குப்பா, கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ அம்மா வந்து தயார் பண்ண எண்ணெய் ரெடியாக இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அம்மா வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் சீயக்காவுடையது. இது வந்து மூலிகை சீயக்காய் பொடி. இது வந்து அம்மா வந்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இதுவும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு இந்த இது. இப்போ இதை வந்து அம்மா வந்து சீயக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் சீயக்காய் போட்டு குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சோறு எடுத்து இப்படி வடிகஞ்சி எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சீயக்காய் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம். நம்ம இந்த சோறு வடித்த தண்ணியில் போட்டு நம்ம சீயக்காய் போட்டு குளிக்கும் போதப்பா நல்ல ஒரு முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நல்ல முடியும் நம்மளுக்கு கொட்டாமல் நல்லா வளரும். நார்மல் தண்ணியிலே காட்டில் இது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த சோறு வடித்த தண்ணியில் நம்ம தேய்ச்சி குளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீயக்காய் பவுடரை நம்ம வந்து நல்லா கரைச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த சீயக்காவை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஊற வச்சிடணும். இப்போ நம்ம எண்ணெயப்பா ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா தலையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறணும். தலையில் நல்லா உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் நீங்கள் உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நல்லா எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லாட்டா 1 hour நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ரொம்ப நம்ம முடியுடைய வேர்க்காலுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால நல்லா மசாஜ் பண்ணிடணும். நம்ம வந்து தலையில் எண்ணெயை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்ச இந்த சீயக்காவுடைய இதை எடுத்துக்கணும். இதை நல்லா நம்ம தேய்ச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அமைக்கி தேய்க்கணும். தேய்க்க மேத முடியல உள்ள எண்ணெய்கள் வந்து நல்லா கலந்துக்கணும். இப்படி தேய்க்கணும்ப்பா. கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாதான் நம்மளுக்கு எண்ணெய் பிசு வந்து நம்ம தலையில் வந்து கலரும். இப்போ வந்து நம்ம கழுவிடுவோம். நல்லா பார்த்தீங்களா, நல்லா உருவிட்டு இது இல்லை ஆயிலில் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம தலைக்கும் இதே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணி குளிக்கணும். இந்த எண்ணெயையும் நம்ம இந்த சீயக்காவும் தேய்ச்சி குளிக்கும் போதப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்தோம்னாக்க கண்ணு அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும். அவ்வளோ நமக்கே நல்லா நம்மளுக்கு இந்த எண்ணெயும் இந்த சீயக்காவும் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour சென்று நம்மளுக்கு அந்த கண்ணு வந்து அவ்வளோ குளுன்னு இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உடம்புல உள்ள ஹீட்டும் நல்லா குறைஞ்சி நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.